ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட கடைசி அவரைக்காய் அறுவடை முடிஞ்சிருச்சுங்க. ஆமாங்க, கொடி அவரை எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த கொடியை கிளியர் பண்ணிடலாம். ஒரு 3 தொட்டியில் இருந்ததுங்க, அதை ஃபுல்லுமே கிளியர் பண்ணியாச்சு. டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டேங்க இருக்கும். ஏதாவது ஒரு சைடு பெருக்கிற வேலை, இல்லைனா வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவரை கொடியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிற வேலை தான். செடி அவரை மட்டும் இருக்குங்க. செடி அவரை ஒரு 3 செடி இருக்குது. கொடி அவரை மட்டும் ஒரு 3 இருந்துச்சுங்க. அதை மட்டும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஒரு சைடு. இன்னொரு சைடு மட்டும் ஒரே ஒரு கொடி அவரை செடி இருக்குது. அது கீழே பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் கொடி இருந்ததுங்க. அதில் உள்ள அவரைக்கொடி பட்டு போனதுக்கப்புறம் இப்போ தாங்க காய் விடுது. இந்த ஒரு 6 மாதமும் எந்த வித வளர்ச்சி இல்லாமல் சும்மாவே தாங்க இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் கிடச்சோடனே வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த அவரை இருந்த தொட்டியை பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச் க்ரோ பேக்குங்க. இப்போ இதில் உள்ள மண்ணெல்லாம் கிளறிட்டு அதில் வந்து பீர்க்க செடி வைக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம தைப்பட்டத்துக்கு வந்து பீர்க்க செடி போட்டோங்க. பட் ஆனால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதனால் வந்து வைக்க முடியல. ஒரு 2 செடி மட்டும் இருக்குங்க வேறு ஒரு 2 தொட்டியில். ஆனால் இது இன்னும் காய் எதுவும் வைக்க ஆரம்பிக்கலை. இந்த கொடி அவரை க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி தாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறைய இருந்தது. எல்லாமே கைக்கு எட்டாத உயரமாக பார்த்திங்கன்னா கொடியை பிடிச்சி வளர்ந்து போயிருந்ததுனால ஸோ அதெல்லாமே வந்து பிடிங் போட்டு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ செடி அவரை மட்டும்தாங்க இருக்குது. கார்டன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து நீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் சூப்பராக. என்ன கொஞ்சம் பச்சை பசேன்னு இருந்த கார்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்து இலை கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்கும். பரவாயில்ல, சீசன் மாறணுமே அதுவுமே மாறிடும். ரோஸ் செடிலாம் பார்த்திங்கன்னா இலை இல்லாமல் குச்சியாக தாங்க இருக்குது. ஆனால் வந்து உயிரோடு தாங்க இருக்கும். வந்து அதாவது ஒரு மழை பெஞ்சாலே கொஞ்சம் துளுர்த்து வர ஆரம்பிக்கும். ஓவர் வெயில் ஒரு ரீசனுங்க. அப்புறம் அந்த பசங்களுக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கனால டெரேஸில் வந்து ரொம்ப வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவரையில் பார்த்திங்கன்னா நிறைய அஸ்வினி பூச்சி இருந்தனால தண்ணியில் போட்டுட்டேங்க. அது எல்லாமே கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தாங்க அந்த சிகப்பு முள்ளங்கி போடுங்கண்ணே. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 முள்ளங்கி கிடச்சிருக்கு. முள்ளங்கி நீங்கள் முள்ளங்கி வளர்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சிகப்பு முள்ளங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை முள்ளங்கியோட சிவப்பு முள்ளங்கி டக்குன்னு சட்டுன்னு வருதுங்க. ஸோ முள்ளங்கி சாம்பாராக வச்சாலும் போர் அடிக்குங்க. ஸோ அது வேறு எப்படி டிஷ்ஷாக ரெடி பண்ணலான்னு இனிமேல் தாங்க ட்ரை பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெண்டை இருந்ததுங்க. ஒரே ஒரு அத்திப்பழம் இருந்தது, அதை பிடிங்கிட்டாச்சு. அத்திப்பழம்லாம் பார்த்திங்கன்னா பழுக்குதுங்க, ஆனால் அணில் சாப்பிட்டு போயிடுது. போன மிச்சம் ஏதோ 1 2 கிடைக்குதுங்க, அதை பிடிங்கிட்டாச்சு. இவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை. செடி அவரை வந்து இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.